ஹலோ எவ்ரிவன். ஃபியூ கிராம்ஸ் வெயிட் ஜாஸ்தியா இருந்த ஒரே காரணத்தினால இந்தியாவுடைய கோல்டு கனவு கனவாவே இருந்து போச்சு. பாரிஸ் ஒலிம்பிக் 2024ல அப்படி என்னதான் நடந்துச்சு? வினேஷ் போகட் ஆல்மோஸ்ட் கோல்டு அடிப்பாங்கன்னு கன்ஃபார்மா இருந்த இந்தியாவுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். அவங்க இந்த ஒலிம்பிக் 2024ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. மேட்சுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி எல்லா அத்லீட்ஸுமே வெயிட் செக் பண்ணும் இந்த ரெஸ்லிங் கேட்டகரியில. இதுல அவங்க 50 kg கேட்டகரியில விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் வெயிட் பார்க்கும்போது அவங்க 100 to 150 கிராம்ஸ் கொஞ்சம் ஓவர் வெயிட் இருந்த ஒரே காரணத்தினால அவங்க அந்த கேட்டகரியில இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்குமே இது ஒரு பெரிய ஷாக்கா தான் இருக்கு. என்னதான் நடந்துச்சு? இவங்க போன 2 மேட்சை ரொம்ப அக்ரெசிவா விளையாண்ட காரணத்தினால இவங்க பாடி டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது காரணமா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் அவங்க இன்டேக் பண்ண காரணத்தினால அவங்களுடைய வெயிட் ஃபியூ 100 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதை கம்மி பண்றதுக்கு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க. ஆனா அந்த டைமுக்குள்ள அவங்களுடைய பாடி வெயிட்டை குறைக்க முடியல. ஸோ இதனால அவங்களுடைய கோல்டு ஜெயிக்கிற கனவு கனவாவே போயிடுச்சு. அண்ட் இந்தியாவுக்கு ஒரு ஷோர் மெடல் கன்ஃபார்ம் ஆயிருந்த நிலையில இப்ப இப்படி ஒரு ஷாக்